வணக்கம். மகாலட்சுமி பத்திரப்பதிவு செம்மனார் கோவில். அதாவது நேற்று ஒரு டாக்குமெண்ட்டு ஒரு முதியவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு ப்ரைவேட்டு பேங்க்கில் லோன் வாங்கியிருக்கிறாரு. அந்த ப்ரைவேட் பேங்க்காரங்க என்ன சொல்லியிருக்காங்க, லோன் கொடுக்கும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எம்ஓடி செலவு நீங்கள் தான் பண்ணணும். ஆனால் கேன்சலேஷன் வரவு ரசீது இந்த கடன்லாம் முடிஞ்ச பிறகு இந்த வரவு ரசீதை நாங்கள் செலவு பண்ணி செஞ்சு தரோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஆனால் அந்த பேங்க்காரங்க கடைசி நேரத்தில் நாங்கள் அப்படி சொல்லவே இல்லை, இது நீங்கள் தான் செய்யணும்னு சொன்னாங்க. அப்போ அந்த முதியவர்கிட்ட நான் சொன்னேன், எல்லா பேங்க்லேயும் இப்போ அப்படி தான் பண்ணுறாங்க. எந்த பேங்க்குமே இந்த வரவு ரசீதை அவங்க செலவு பண்ணி ஏற்றுக்கிறது கிடையாது. அது எம்ஓடியாக இருக்கட்டும், வரவு ரசீதாக இருக்கட்டும், நீங்கள் தான் செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும், பேங்க்காரங்க செலவு பண்ண மாட்டாங்க அப்படின்னு. அந்த முதியவர் ரொம்ப சங்கடப்பட்டு சொல்கிறார், என்னை இப்படி ஏமாற்றிட்டானுல, அவனை தான் சொன்னாங்க இது மாதிரில வரவு ரசீது செலவெல்லாம் நாங்கள் அந்த பேங்க்காரங்களே செஞ்சு தரோன்னு சொன்னாங்க தம்பி, ஆனால் இப்போ இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படின்னு. அதனால் முதல்ல நீங்கள் லோன் வாங்க போகும்போது தெளிவாக கேட்டுக்குங்க. லோனு ஒரு விஷயத்தில் நீங்கள் இறங்கிட்டீங்கன்னா அதை பற்றி ஏ டு இசட் தெரிஞ்சுக்கிட்டு உள்ளே போங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நிறைய பேர் இது போல் இப்போ ஒரு பேச்சு பேசுகிறது, நாளைக்கு ஒரு பேச்சு பேசுகிறது தான் செஞ்சிட்ருக்காங்க சில பேங்கில். நான் எல்லா பேங்க்லையும் சொல்லலை, சில பேங்கில். மேலும் உங்களுக்கு இந்த வங்கி கடன், வீடு விற்பனை, வீடு வாங்கிறது, போகிறது வர்றது, இந்த மாதிரி போக்குவரத்து பற்றி என்கொயரி தேவைன்னா என்னை தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.